Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு பக்காவான டேஸ்ட்ல prawn fried rice பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி உரிச்சு வச்சிருக்கிற prawn சேர்த்துட்டு கொஞ்சமா salt அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 3-4 பூண்டு பல் நச்சு இதையும் சேர்த்துக்கலாம். அந்த ப்ரான்ல இருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா விரவி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு குடை மிளகாய் இதை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு தகுந்தாற்புல ஒரு 3 பச்சை மிளகாய் இது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு வடித்த சாதம் இதையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் ப்ரான்க்கு 2 கப் சாதம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், கொஞ்சமாக சால்ட் அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்க. அந்தளவுக்கு சரியான டேஸ்ட்டில் இருக்கும். யூஸ்வலாக ப்ரானை ஷாலோ ஃப்ரை பண்ணால் அந்த பேனில் சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இதில் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் சொல்லவே வேணாம், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் ஃப்ரைட் ரைஸை விட இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.